முருகனை நாம் ஏன் கும்பிட வேண்டும்? முருகன் வெறும் அறிவு கடவுள் மட்டுமல்ல, அவர் மிகுந்த ஆற்றல் உடையவர். வெறும் அறிவு மட்டும் இருந்தால் போதாது, ஆற்றலும் வேணும். அதே மாதிரி வெறும் ஆற்றல் இருந்தாலும் பத்தாது, அறிவும் வேணும். இந்த அறிவும் ஆற்றலும் ஒன்றா இருக்கக்கூடியது ஒரு பெரிய விஷயம். அது முருகன்கிட்ட இருக்கு. முருகன் எல்லாத்தையும் சீக்கிரமாகவும் சுலபமாகவும் செய்யக்கூடியவர். அருணகிரிநாதர் கதை உங்களுக்கு தெரியும். வாழ்க்கையில் பல தவறுகள் செய்துவிட்டு அவர் உயிரை நீப்பதற்காக அருணாச்சலத்திற்கு செல்கின்றார். அங்கே கோபுரத்தில் இருந்து கீழே விழும்போது தற்கொலை பண்ண முயற்சிக்கிறார். அப்போ முருகன் அவரை பிடிச்சிடுறார். அப்பா, இந்த மாதிரி தற்கொலை பண்ணுறது தவறு என்று சொல்லி அவரை ஆட்கொள்கின்றார். அப்போ என்ன ஆகுது? முருகன் ஒருவரை ஆட்கொண்டு விட்டால் அவருக்கு ஞானம் கிடைக்கும், அஷ்டமா சித்திகளும் கிடைக்கும். அவரால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லாமல் ஒரு நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி, அறிவு, ஆற்றல் இரண்டும் முருகனுக்கு இருக்கு. இது வேற எந்த வகையிலையும் உங்களுக்கு கிடைக்காது. முருகன் கொடுத்தால் ஒழிய மிக பேரறிவும் மிகப்பெரிய ஆற்றலும் கிடைக்காது. அது எவ்வளோ சுலபமாக கொடுக்குறார் அப்படின்னார். கீழே விழுக போனவரை பிடிச்சு அவரை ஆட்கொண்டு அவர்கிட்ட சொல்றாரு, ஒரு மந்திரம் சொல்றார். அந்த மந்திரம்தான் ரொம்ப முக்கியமான மந்திரம். என்ன மந்திரம்? வேற ஒன்றும் இல்லை, சும்மா இருங்கிறார். இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க, எல்லாண்டே சும்மா இருறா அப்படிமா. அந்த சும்மா இருங்கிறது ஒரு பெரிய மந்திரம். அவருக்கு உபதேசம் என்ன சொன்னார்? சும்மா இரு சொல் அற. அதுக்கு என்ன அர்த்தம்னா, சும்மா இருன்னா ஒன்றும் செய்யாமல் இருன்னு அர்த்தம் இல்லை. மனசேஷ்டைகள் இல்லாமல் இருக்கணும். மனசு எப்போவுமே எதையாச்சும் நினச்சிக்கிட்டே இருக்கும், எதை பற்றியாச்சும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். குழந்தைகளை பற்றி கவலைப்படும், பணம் இல்லையேன்னு கவலைப்படும், வியாதியை பற்றி கவலைப்படும், எதிரிகளை பற்றி கவலைப்படும். மனசு நினைக்காமே இருக்காது. அது நினைக்காமல் இருக்கிறதுனா என்ன ஆகணும்? அது சும்மா இருக்கணும். அதுதான் சும்மா இருக்கணும். அது சும்மா இருந்துருச்சுன்னா அவங்களால செய்ய முடியாததே இல்லை. அதை புத்தர் நிர்வாணமாக இருக்கிறது பாரு. நிர்வாணம்னா எம்டினஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவான். அந்த நிர்வாணமாக ஒன்றுமே இல்லாமல் நினைக்காம இருந்துட்டோம்னா மிகப்பெரிய அறிவும் மிகப்பெரிய ஆற்றலும் உங்களுக்கு வரும். ஆனால் அது படித்து வராது, மற்றவங்க சொல்லி வராது. முருகன் கொடுத்தால் உண்டு. அதை கொடுத்துறார் முருகன் அருணகிரிக்கு. அதனால தான் அருணகிரிக்கு பெரிய அறிவு வந்தது. திருப்புகழ் கடகடன்னு பாடினார். ஆற்றல் அதுக்கு மேலே வந்தது. அஷ்டமா சித்திகளே கிடைச்சிது அவர். கூடு விட்டு கூடு பாயிரையிலிருந்து அணுவாக போகிறதுலேருந்து 8 விதமான சித்திகளும் அவருக்கு கிடைச்சது. இந்த ரகசியத்தை
சொல்கிறார் கந்தர் அனுபூதியில் ஒரு பாட்டில் ரொம்ப அருமையாக சொல்கிறார். பெம்மான் முருகன் அவரை பெருமான் பெரியவர். என்ன சொன்னார் அவர்? சும்மா இரு சொல்லற என்றலுமே. வேற ஒன்றும் சொல்ல, சும்மா இருப்பா சொல்லார. சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே. இப்போ முழு பாடலையும் சொல்கிறேன். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். சும்மா இரு சொல்லல என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே. உபதேசம் என்ன இங்கே கவனிக்கக்கூடியது அப்படின்னா, சும்மா இரு சொல்லறன்னா ஒரு வார்த்தையும் வரக்கூடாது, சும்மாவே இருக்கணும். அப்படி இருக்குமா மனசு? இருக்காது. இருக்கும் எப்போ? இதே மந்திரமாக சொல்லணும். நீங்கள் சும்மா இரு சொல்லற, சும்மா இரு சொல்லற, சும்மா இரு சொல்லற அப்படிங்கிறத ஒரு ருத்ராட்சத்தை வச்சுட்டு ஒரு 108 தரம் சொல்லுங்க. மனசு நின்றும். ஏன்னா முருகன் வந்துடுவான். ஏன்னா இது மனுஷன் கொடுத்த மந்திரம் கிடையாது, இது முருகன் கொடுத்த மந்திரம். அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அறிவும் ஆற்றலும் வரும். அதை விட்டுட்டு மனசு எங்கெங்கேயோ அலைஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னா உங்களுடைய அறிவு எல்லாம் சும்மா வீணாக போயிடும். அப்படி வீணாகாமல் இருக்கிறதுக்கு சும்மா இருக்கணும். சும்மா இருக்கிறதுக்கு வழி சும்மா இரு சொல்லற என்கின்ற மிகப்பெரிய மந்திரம். இதை காட்டிலும் மந்திரம் எங்கேயுமே கிடையாது. ஆக இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு கூட்டமாகவோ அல்லது தனியாகவோ இருந்து ஒரு 108 தரம் சொல்லுங்கள். 1008 தரம் சொன்னீங்கன்னா அனைத்தும் வரும். 1008 தரம் சொல்கிறது ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஆகும். இதை நான் கண்கூடாக கண்டது. பல மாணவர்களுக்கு இங்கே அமெரிக்காலேயும் ஐரோப்பாவிலையும் சொல்லி அவர்களும் இதை அனுபவிச்சிருக்காங்க. இதை தமிழ் மக்கள் எல்லாம் பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் தமிழில் சொல்கிறேன்.